நான் பிக் பாஸ் வினோத்துக்கு எதிராக சோக்கா பண்ணிக்கிறே நீ வேலையை, அதான் மனுஷன் ஒரு மாதிரி வெறுத்து போய் பணப்பொட்டியை தூக்கிட்டு போயிட்டாரு போல. ஏன்னா மக்களே, இந்த திவாகர்னு ஒரு ஆள் வந்து இருக்கான்ல செனப்பண்ணி மாதிரி அந்த வீட்டுக்குள்ள என்னென்ன பேசுகிறான் தெரியுமா மக்களே? வெளி உலக வாழ்க்கையை பற்றி பேசக்கூடாது, வெளி உலகம் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தானே வீட்டுக்குள்ளே வந்து விட்டுருக்காங்க. ஸோ அப்படி வந்து பேசலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா சாண்ட்ராவுடைய ட்ராமா, அவங்களுடைய பேனிக் அட்டாக்கு, அவங்க எப்படி நடித்தாங்க, பாரு கரெக்டாக இல்லை கமருதீன் கரெக்டாக இல்லை சாண்ட்ரா கரெக்டாக அப்படின்னு எத்தனை விவாதங்கள் வந்து வந்திருக்கோம். எல்லாரும் வாயை கையை மூடிக்கிட்டு அமைதியாக வந்திருக்கானுங்களே. இந்த ஆள் என்னமோ போயிட்டு எப்போ பார்த்தாலும் வினோத்துக்கிட்ட வம்பை இழுத்துக்கிட்டு வினோத் வந்து டைட்டில் வின் பண்ணக்கூடாது, வினோத் வந்து டைட்டில் வின் பண்ணக்கூடாது, இவனுக்கு என்ன தகுதி இருக்குது, நீ வந்து டைட்டில் வின் பண்ணுறதுக்கு என்னடா தகுதி வேணும், என்ன தகுதி வேணும் புரியல எங்களுக்கு. ஏன்னா என்னடா ஒரு விளையாட்டுக்கு வந்துருக்காங்க, அவங்க வந்து டாப் 6 வந்து இருந்துட்டுருக்காங்க. அந்த ஆளுக்கிட்ட போய் இவனுக்கு வந்து தகுதி இல்லை, நீங்கள் வந்து சபரிக்கு வந்து ஆதரவு கொடுங்க மக்களே, சபரி எல்லாமே வந்து பண்ணுவான், மக்களை வந்து பார்க்குவான், பசங்களை வந்து படிக்க வைக்குவான், நீங்கள் சபரிக்கு வந்து ஆதரவு கொடுங்க. ஏன்னா வினோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டிங்ஸை வந்து போடாதீங்கன்னு என்னது இதெல்லாம் மக்களே? லிட்டரலாக இது வந்து எவ்வளோ அயோக்கியத்தனம் தெரியுமா? சரி ஓகே, திவாகர் தான் ஒரு முட்டா பையன், அவன் வந்து பேசுகிறான்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. பிக் பாஸ்க்கு எங்கேங்க போச்சு அறிவு? இதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. இங்கே வந்துட்டு நீ கேம்பெயின் பண்ணக்கூடாது, நீ நீ ஜெயிக்கக்கூடாது, நீ வந்து இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது, உனக்கு தகுதி இல்லை, நீ டாப் 6 வந்து வரக்கூடாது, உனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ யார் ஃபஸ்ட்டு? அதை வந்து பிக் பாஸ் கேட்கணுமா இல்லையா? கேட்கணும் தானே. அப்போ வெளி உலகத்தை பற்றி நீங்கள் பேசலாமா? இப்போ வினோத் அவர்களுக்கு என்ன மனநிலை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன இருக்கும்? ஓகே, நமக்கு வந்து தகுதி இல்லை போல், அதை தான் அந்த ஆள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான், செஞ்சுக்கிட்டே வந்து இருக்கான் அப்படின்னு வந்து நினைப்பாரா இல்லையா? அப்புறம் சபரி தான் வந்து வின் பண்ணணும்னா எப்படி உள்ளே வந்து எப்படி ஒரு ஆளால் வந்து கேம்பெயின் பண்ண முடியும்? ஒரு ஆளால் வந்து எப்படிங்க கேம்பெயின் பண்ண முடியும்? ஒரு ஆளுக்கு இவர் தாங்க ஜெயிக்கணும், இவர் வந்து மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுவாருங்க, பசங்களெலாம் படிக்க வைக்குவாருங்க, அதனால் கானா வினோத் ஜெயிக்கக்கூடாதுங்க, சபரி தாங்க ஜெயிக்கணும், சபரிக்கு ஓட்டு போடுங்க மக்களே, எனக்கு கேமரா முன்னாடி நின்று சொல்லிட்டு இருக்கான் மக்களே, கேமரா முன்னாடி நின்றுட்டு சொல்லிட்டு இருக்கான். சரி, அவன் சொல்லிட்டு, அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, திவாகருக்கு சபரியை பிடிக்குன்னா பிடிக்கட்டும், வினோத்தை வந்து எதிர்க்கட்டும். ஏன்னா சபையில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து எல்லாருமே வந்து இருக்கும்போது நீங்கள் சபரிக்கு ஆதரவு கொடுங்க, சபரிக்கு வந்து ஓட்டை போடுங்க, வினோத்துக்கு வந்து ஓட்டை போடாதீங்க, வினோத் வந்து ஜெயிக்கவே கூடாது, குவாலிட்டியே வந்து கிடையாது, டாப் 6 வர்றதுக்கே அவனுக்கு வந்து எந்த விதமான குவாலிட்டியே வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொன்னால் எந்த விதத்தில் நியாயம்? ஆனால் அதுக்கு அவர் தரமான செருப்படி, கேவலமான ஒரு செருப்படி வந்து கொடுத்துருக்காப்புல, தரமான அடி. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க மக்களே. நீங்கள் தொடர்பில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா யார் கூட வந்து தொடர்பில் வந்து இருப்பீங்க வெளியில் போனதுக்கப்புறமும்? இன்கேஸ் நீங்கள் தொடர்பில் இல்லை, வேண்டாம், இவங்க கூட நான் எப்போ வாழ்க்கை முழுக்கவே நான் தொடர்பில் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா யார் கூட இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி காரணத்தோடு வந்து கேட்டிருந்தாப்புல பிக் பாஸ். ஒவ்வொருத்தரும் வந்து செலக்ட் பண்ணி இவங்கெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கும், அதனால் நான் இவங்க கூட வந்து காண்டாக்டில் வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஆளை வந்து எனக்கு பிடிக்காது, ஸோ அதனால் இவங்க வந்து வாழ்க்கை முழுக்க காண்டாக்டில் இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஏற்றுக்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் அந்த சின்ன கிளாஷ் வந்து வந்துச்சு. திவ்யா வந்து பார்த்திங்கன்னா போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க சாண்ட்ராவை. இது வரைக்கும் ஓகே. இப்போது திவாகர் இருக்காங்களே, போய் என்ன சொல்லுது அந்த செனப்பண்ணி, அதாவது இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு டேலண்ட் வந்து இருக்குது, ஸோ அதனால தான் இவங்க வந்து டாப் 6 வந்து வந்திருக்காங்க. ஆனால் இங்கே டேலண்ட்டே இல்லாத, ஒன்றுமே இல்லாமல் சும்மா மற்றவங்கள மட்டும் கலாய்ச்சி, மற்றவங்களை வந்து கீழே புட் டவுன் பண்ணி மேலே வந்து இந்த கானா வினோத்து. ஸோ என் வாழ்க்கையிலே நான் வந்து இவங்க கூட கான்டாக்ட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றவங்கள புட் டவுன் பண்ண, அதுதான்டா கேமே வந்து அதுதான். மற்றவங்களை வந்து புட் டவுன் பண்ணி மேலே வர்றதான கேம். ஒவ்வொருத்தனையும் வந்து ஜெயிச்சு அதுக்கப்புறம் மேலே வரணும், அதுதான் கேமு. சரி, அதை கூட ஏற்றுக்கலாம் மக்களே. ஓகே, புட் டவுன் பண்ணி தான் மேலே வந்தார், கலாச்சி தான் மேலே வந்தார், நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். அதுக்கப்புறம் சொல்கிறான் பாருங்கள், என்ன வன்மம் பாருங்கள், அந்த மனசுக்குள்ளே எவ்வளோ வன்மம் பாருங்கள், எப்படி கொட்டுறான்னு மட்டும் பாருங்கள். சொல்கிறான், நான் வந்து வெளியில் போனேன் அப்படின்னா வாழ்க்கை முழுக்க இந்த ஆள் கூட நான் அப்படியே என்ன சொல்கிறது, கான்டாக்ட்லேயே நான் இருக்கவே மாட்டேன். பிரியங்கா கூட வந்து சொல்லி அனுப்பிச்சாங்க, அதாவது ஆங்கர் பிரியங்கா வந்து இருக்காங்களா விஜய் டிவியில், அவங்க கூட சொன்னாங்க, இன்கேஸ் உங்கள் 2 பேரை பேஸ் பண்ணி ஒரு ஷோ வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க, கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த ஷோவே வேணாம், எப்படி அந்த ஷோவே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவேன் நான் அப்படின்னா. எவ்வளோ ஒரு வன்மத்தின் கூடாரமாக வந்து அந்த மனசு இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ வன்மத்தின் கூடாரமாக மனசு இருந்திருக்கும்.
இதே இதே இந்த வன்மத்தை வந்து இவரால் வந்து கமருதீன் கிட்ட காட்ட முடிஞ்சுதா மக்களே? காட்ட முடியாது. ஏன்னா அவர் கம்ருதீன், இவர் வந்து கானா வினோத்து. அதுதான் வித்தியாசப்படுறது. அதுதான் அந்த ஆள் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. இப்படி அந்த சொல்லும்போது நீங்கள் பார்க்கணுமே நீங்கள் மக்களே. ஷோவே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவேன், படமே வந்தால் கூட அது வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவேன் அப்படின்லாம் வந்து சொன்னால், எப்பா சாமி எப்படா இவ்வளோலாம் அப்படியே கொட்டுறீங்க வார்த்தைகள் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ஆனால் இந்த ஆள் போனாப்புல போயிட்டு வச்சு செய்யின்னு வந்து செஞ்சு விட்டாப்புல கானா வினோத்து. அவனு வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆட்களில் நான் வந்து பயணம் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அது மாதிரி கான்டாக்ட்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா பிரவீன்ராஜ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்கிறாப்புல. இப்போ விக்கல்ஸ் விக்ரமா, அவர்கிட்ட வந்து நல்ல ஸ்கிரிப்ட் எழுத கற்றுக்கலாம், காமெடி பண்ண கற்றுக்கலாம், எல்லாத்தையும் வந்து கற்றுக்கலாம். சபரிநாதனா அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பையன், எப்படி வந்து நல்ல ஒழுக்கமாக இருக்கிறது அப்படின்றத கற்றுக்கலாம். பிரவீன் காந்தி சார்கிட்ட ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுறது, கதை எப்படி எழுதுறது, எப்படி கதையை எப்படி லாக் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கலாம். சாண்ட்ராவா பரதநாட்டியம் கற்றுக்கலாம், திவ்யாவா ஆக்டிங் கற்றுக்கலாம், வியானாவா எப்படி யோசிக்கிறதுன்னு கற்றுக்கலாம், ரம்யாவா அவங்க வந்து எவ்வளோ நல்ல டான்ஸ் ஆடுவாங்க அதை கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் கற்றுக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, காட்டுறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இந்த செனப்பண்ணிவாயன் தவளை அவங்ககிட்ட வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். அதாவது அவர் அப்படி சொல்லலை, செனப்பண்ணிவாயன்லாம் சொல்லலை, இந்த ஆளுக்கிட்ட அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இவங்ககிட்ட கான்டாக்ட் வச்சுக்கணும் அப்படின்னு மட்டும் தான் சொன்னார். நான் வந்து எக்ஸ்ட்ராவாக சொன்னேன். ஏன்னா மக்களே, அந்த வெறுப்பை வந்து காட்டுறது அப்படிங்கிறத வந்து இவ்வளோ மோசமாக வந்து காட்டக்கூடாது. அதை பார்க்கும்போதே எவ்வளோ இதுவாக இருக்குது தெரியுமா? அதை பார்க்கும்போதே எவ்வளோ அவரோட மனசு எவ்வளோ பாடுபடும் தெரியுமா? இவ்வளோ தகுதியே கிடையாது, டாப் 6 வர்றதுக்கு உனக்கு குவாலிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ கேவலத்தின் உச்சம் இல்லையா? அந்தாலும் தான் போட்டாப்புல ரிப்பீட்டடாக இவங்ககிட்டலாம் இதெல்லாம் கற்றுக்கலாம். என்ன இவங்ககிட்டலாம் ஆக்டிங் கற்றுக்கலாம், இவங்ககிட்ட சிங்கிங் கற்றுக்கலாம், இவர்கிட்ட வந்து டான்ஸ் கற்றுக்கலாம், இவர்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் எழுத கற்றுக்கலாம், இவர்கிட்ட காமெடி கற்றுக்கலாம். இந்த ஆளுக்கிட்ட என்ன கற்றுக்க முடியும்? இவங்ககிட்டலாம் நான் கான்டாக்ட் வச்சு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டாப்புல. செமடி. இதுதான் வெச்சு செய்கிறதுன்றது வந்து இதுக்கு பேர் தான் வந்து வெச்சு செய்கிறது அப்படிங்கிறது வந்து. அப்போ மூஞ்சை பார்க்கணும், அப்படியே மூஞ்சி கிஞ்செல்லாம் வீங்கன மூஞ்சி மாதிரி ஆல்ரெடி அப்படி தான் இருக்கும், இன்னும் பெருசாகிடுச்சு. உடனே அந்த கானில் என்னடா இப்படி நம்மளை கலாய்ச்சி போட்டானே அப்படின்னு சொல்லி உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற கண்டஸ்டண்ட்டுக்கிட்ட அந்த டாஸ்க்கே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் கூட வந்து இல்லைக்கா வினோத் வந்து சரியில்லைக்கா, திவ்யா குட்டி அது வினோத்தெல்லாம் சரியில்லை, அவன்லாம் 6 வர்றதுக்கே வந்து வாய்ப்பு இல்லை, தகுதியே இல்லை, அவன்லாம் என்ன இதுதான் குவாலிட்டி ஒன்று இருக்கா? டைட்டில் வின்னர்னால் குவாலிட்டி இருக்கணும். கேமரா முன்னாடி போய் மக்களே டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்னா ஒரு குவாலிட்டி இருக்கணும் மக்களே. நீங்கள் தயவுசெய்து அவர் கோட்டு போடாதீங்க மக்களே. யார் இவன் சொல்கிறதுக்கு? யார் இவர் வந்து டாப் 6 ஃபைனலிஸ்ட்டா இல்லை டாப் 5 ஃபைனலிஸ்ட்டா? இவர் வந்து நீங்கள் அவர் ஓட்டு போடாதீங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதுக்கு என்னங்க? லிட்டலாக ஒரு ஆளுக்கு போய் அங்கே கேம்பெயின் பண்ணிகிட்ருக்காருங்க, சபரிக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு பிக் பாஸ் அவர்கள் அமைதியாக ஏன் இருக்கணும்? எனக்கு புரியவே இல்லையா. வெளி உலகத்தை பற்றி பேசாதீங்க, ஓட்டிங்ஸை பற்றி பேசக்கூடாது, இதெல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா? போடாதீங்கன்றாப்புல. எவ்வளோ வன்மங்க அது. இப்போது நீ வெளியே போகிற, நீ கான்டாக்ட் வச்சுக்க மாட்ட, இதெல்லாம் கூட ஏற்றுக்கலாம், ஓகேவா? நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் நீங்கள் மற்ற யாருமே இவனுக்கு வந்து ஓட்டே போடாதீங்க, அதுக்கு பதிலாக இப்போது வினோத்துக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாங்க, ஏற்றுக்கலாம். வினோத்துக்கு ஓட்டு போடாதீங்க ஆனால் சபரிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறதுல தானே அங்கே உள்புத்து வந்து இருக்குது. சபரியே தெரிச்சு ஓடுறாப்புல, எப்பா என்னை விட்ற ஆள் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ஆள் விட மாட்டேங்கிறாரு. பிரவீன் காந்தியில் செருப்படி கொடுத்தாப்புல. அதாவது எல்லாருக்கும் அந்த புரிதல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த ஆளுக்கு வந்து இந்த புரிதல் அப்படிங்கிறது 1% கூட வந்து கிடையாது. கான்ஃபிடென்ட்டை மட்டும் வச்சு ஒன்றுத்தையும் ஆடி போட முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. அவர் வந்து சூப்பராக சொல்லிட்டு போனார். நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே டாப் 6 கண்டஸ்டண்ட்டுங்கிட்ட இவர் போயிட்டு வந்து நீங்கள் இவருக்கு ஓட்டு போடாதீங்க, இவருக்கு ஓட்டு போடுங்க, இவர் வந்து இருக்கிறதுக்கே தகுதி இல்லை, இவர் தான் தகுதியானவர் அப்படின்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து வன்மத்தின் வெளிப்பாடா இல்லை லிட்டரலாக இதுதான் உண்மை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு புரியல. லிட்டரலாக எனக்கு புரியவே இல்லை. ஒரு ஷோ கொடுத்தா கூட நான் அந்த ஷோவை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்பா உச்சத்தின் வெளிப்பாடு. நான் என்ன கேட்குறேன், கானா வினோத்தை 4 தட்டு தட்டி வாயை மூடிக்கின்னு கம்முன்னு இறாப்பா நீ அப்படின்னு சொல்லணும். நான் எனக்கு அது மட்டும்தான் வந்து தோணுது. ஏன்னா இந்த மாதிரி வந்து பண்ணி பசங்கிட்டலாம் வந்து என்னத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? அவனுக்கு புரிதலே கிடையாது. ஃபஸ்ட்டு நீ அவங்ககிட்ட போய் கலாய்ச்சி தேவையில்லாமல் உன் பேரை வந்து டேமேஜ் பண்ணிக்கிற வேலையை தான் பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது.
ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் மக்களே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.